பெபிள்ஸ் தமிழ். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாநகர பேருந்து தான். தாம்பரத்துலேருந்து திருவேற்காடு எப்படி போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பெருங்குளத்தூர்லேருந்து பதினவாயில் போயிட்டு ஈஸியாக திருவேற்காடு போகலாம். அது ஒரு ரூட்டு. இங்கேருந்து திருவேற்காடுக்கு ஒரே ஒரு பஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ வாங்க என்ன பஸ்ஸு எப்படி ரீச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் முன்னாடி இறங்குனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெட்டு தான். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இந்த 111 பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் இங்கே ஒரு ஷெட்டு பார்க்கலாம். அதாவது நம்பர் 66 166 போகிற இந்த ஷெட்டு. இதுலேருந்து தான் உங்களுக்கு 111 பஸ்ஸு அவைலபிளாக இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்டில் இருந்தாங்க இந்த திருவேற்காடு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும். பஸ் நம்பர் 111. இப்போ இந்த திருவேற்காடு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. டிக்கெட் ஃபேர் 17 rupees. 11:50க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி எத்தனை மணிக்கு திருவேற்காடு ரீச் பண்ணுறோன்றத இந்த ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பஸ் உள்ள என்ட்ரா வருதாங்க. அறிஞர் அண்ணா பேருந்து நிறுத்தம், அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்டு. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர், வேலூருக்கு எல்லாமே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. தாம்பரம் செனட்டோரியம் தாண்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரப்போகிறது குரோம்பேட்டை தாங்க. இந்த பஸ் ரூட் ஒரு லாங் ஜேர்னின்றதுனால உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டை இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போது பஸ் உள்ள என்ட்ரா வருதான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ட்ராவலிங்கில் நல்ல நல்ல சாங்ஸாக கேட்டுட்டு வந்தேன். ட்ராவலிங்கும் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். எனக்கும் சூப்பராகவே என்டர்டைன்மெண்ட் ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போ பஸ்ஸு குரோம்பேட்டையிலேருந்து வெளியே வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து கிண்டியே பார்த்தீங்கன்னா 10 kilometers. குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ பஸ் உள்ள என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் பம்மல், அனகாபுத்தூருக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி. இப்போது அடுத்ததாக பஸ் நிற்க போகிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த 111 பஸ் சர்வீஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குங்க. 1/2 hourக்கு ஒரு 45 minutesக்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு திருவேற்காடுக்குண்டான பஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா பக்கத்துலேயே மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களோட டைமிங்கை சேவ் பண்ணலாங்க. பட் ஃபேர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைம்லேயோ இல்லை மார்னிங் டைம்லேயோ சிட்டிக்குள்ளே வர்றது போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுக்கும். இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா நீங்கள் ஆலந்தூர்லேருந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் போனோன்னா கண்டிப்பாக ஒரு 40 minutes 45 minutes ஆகுங்க. இதுவே நீங்கள் மெட்ரோவில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக 25 minutesல ரீச் பண்ணிடலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஆலந்தூர் பஸ் ஸ்டாப். இதை ஆசர்கானா பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஆசர்கானாலேருந்தும் இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஆசர்கானா பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் பொழுது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 30-40 கழுகுங்க ஒன்றா வட்டமிட்டு சுற்றிட்டு இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறதாங்க ஒலிம்பியா ஐடி பார்க். அடுத்ததாக பஸ் நிற்க போகிறது இந்த ஒலிம்பியா டெக் பார்க் பஸ் ஸ்டாப் தாங்க. ஒலிம்பியா டெக் பார்க் தாண்டவுடனே இருக்கிறது தான் இந்த ஈக்காடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். இப்போ பஸ் நிற்கிறதாங்க அம்பாள் நகர் பஸ் ஸ்டாப். அம்பாள் நகருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த காசி தியேட்டர் பிரிட்ஜுங்க. பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றது தான் காசி தியேட்டர். காசி தியேட்டர் முடிஞ்ச உடனே அடுத்ததாக பஸ் இப்போ நிற்க போகிறதாங்க கேகே நகர் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க இந்த அசோக் நகர். இங்கே போர்டு கொடுத்துருக்காங்க கேகே நகர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 kilometerன்னு. நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வருங்க. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா அசோக் நகர் பஸ் ஸ்டாப்புங்க. இதுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் அசோக் நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்.
இப்போது உங்களுக்கு அடுத்ததாக பஸ்ஸு வடபழனி நோக்கி தாங்க போயிட்டுருக்கு. இந்த பஸ் ட்ராவல் பார்த்தாலே உங்களுக்கு ஓன் வெஹிக்கிளில் வரும்பொழுதும் கோயம்பேடு எப்படி வரணுன்றது நல்லாவே தெரியுங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புத்தூர் போன் ஜாயின்ட் சென்டர் தாங்க வடபழனி. இப்போது சிக்னல் தாண்டி நிற்கிறது தாங்க வடபழனி பஸ் ஸ்டாப். நீங்கள் வடபழனி முருகன் கோவில்லாம் போகணுன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைட் போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா இருக்குங்க. அரும்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க MMDA பஸ் ஸ்டாப். இப்போது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப்புக்குள்ளே பஸ் என்ட்ரு ஆகுது. ஓகே வியூவர்ஸ், இப்போது கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டோம். கோயம்பேடுலேருந்தும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இந்த ட்ராவல் வீடியோ ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 1 hour 10 minutes ஆகிடுச்சிங்க. வாங்க அடுத்து என்ன பஸ் ஸ்டாப்ன்றதை பார்க்கலாம். இப்போது முதல்ல வர்ற பஸ் ஸ்டாண்டு தான் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பூந்தமல்லி கட் ஆகுதுங்க. இதில் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கறது தான் ரோகிணி தியேட்டர். இப்போது பஸ்ஸு நிற்கிறது தான் ரோகிணி தியேட்டர் பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த நெற்குன்றம் வழியாக மதுரை வாயில் போயிட்டு இருக்குங்க. இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வர்றது நெற்குன்றம் பஸ் ஸ்டாப். அதுக்கு அடுத்ததாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா மதுரை வாயில் ரேஷன் கடை பஸ் ஸ்டாப்புங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குமார் ஸ்ட்ரீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு மதுரை வாயில் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய இடங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் போகிறதுக்கும், ரைட் ஹேண்ட் சைடு அம்பத்தூர் ஓட்டி போகிறதுக்கும் இங்கே ஸ்மால் பஸ் அவைலபிளாக இருக்குங்க. மதுரை வாயிலுக்கு அடுத்ததாக லெஃப்ட்டில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த மதுரை வாயில் பிரிட்ஜு. இது வழியாக நீங்கள் தாம்பரம் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஓன் வெஹிக்கிள்லாம் வரதா இருந்தால் நீங்கள் இப்படியே வந்து லெஃப்ட்டு கட் ஆகிக்கலாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்குக்காக ஃபுல்லாக ஷீட்டு தான் போட்டிருந்தாங்க. மதுரை வாயிலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க வானகரம் பஸ் ஸ்டாப். மதுரை வாயிலுக்கு அடுத்ததாக பஸ்ஸு நின்னது வானகரம் பஸ் ஸ்டாப். அங்கே ஆள் இறங்க வேண்டியதுனால அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க இந்த வேலப்பஞ்சாவடி பஸ் ஸ்டாப். பஸ்ஸு இப்போ வேலப்பஞ்சாவடியிலேருந்து ரைட்டு தாங்க கட் ஆகுது. இதுதான் திருவேற்காடுக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இந்த பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த ட்ராவல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இப்போது தாம்பரத்துலேருந்து திருவேற்காட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு எப்படி வரணுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு நடுவில் 2 சின்ன பஸ் ஸ்டாப் தாங்க இருக்குது. இப்போ நான் இந்த திருவேற்காடு பஸ் ஸ்டாண்டும் வந்து ரீச் பண்ணிட்டேன். ஓகே வியூவர்ஸ், நான் இங்கே திருவேற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன். 11:50க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே 1:30க்கு வந்து ரீச் பண்ணேங்க. வந்த வழி பார்த்தீங்கன்னா கோம்பேட்டை, பல்லாவரம், ஆலந்தூர், கோயம்பேடு அண்ட் மதுரை வாயில் டச் பண்ணி இங்கே திருவேற்காடு வந்து ரீச் பண்ணிட்டேன். நான் வந்தது ஒரு சாதாரண கட்டில் பேருந்துன்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 17 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, ரூட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த திருவேற்காட்டு கருமாரியம்மனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெபிள்ஸ் தமிழ்.